ஹே காய்ஸ்! நான் தான் இன்னைக்கு விளாகுக்கு ஓப்பனிங் வீடியோ எடுக்க போறேன். ஸோ பேசிக்கலி என்னோட ஐடியா என்னன்னா, நாங்க எல்லாமே எங்க சித்தி ஊருக்கு போப்போறோம். அவங்க வந்து திருவாரூர்ல இருக்காங்க. திருவாரூர்ல தேரு அந்த அந்த கோயில் ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இருக்கும்ல, அந்த கோயிலோட தேர் இழுக்க போறாங்க. அதுக்கு வந்து எங்கள இன்வைட் பண்ணியிருக்காங்க எங்க சித்தி வீட்ல இருந்து. ஸோ அதுக்கு தான் நாங்க போக போறோம். நாங்க அதுக்கு போறதுக்கு வந்து நாளைக்கு காலையில போறது தான் ஆக்சுவலி பிளான். பட் ஆனா சடனா என்ன ஆச்சுன்னா, காலைல டைம்ல சரியான வெயில் அடிக்கும். எதுக்கு காலையில போய்க்கிட்டுன்ட்டு, நாங்க வந்து அதாவது இன்னைக்கு நைட் கெளம்ப போறோம். இன்னைக்குனா வந்து டேட் பாத்தீங்கன்னா 27/3/2026 இன்னைக்கு நைட்டே போயிட்டோம்னா, மார்னிங் ரீச் ஆயிருவோம். மார்னிங் வந்து திருவானைக்காவல் போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ திருவானைக்காவல்ல போயிட்டு கோயில்ல ஒரு அட்டெண்டன்ஸ போட்டுட்டு, அங்க சாப்பிட்டு அது இதுன்னு 12 ஆயிடும். ஒரு 12:00 திருச்சி பஞ்சப்பூர் பஸ்லேருந்து நாங்க திருவாரூர் பஸ் ஏறுனா ஒரு 4:00 ரீச் ஆயிடுவோம். அங்க போயிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துரும். ஓகே. வாங்க எங்க கூட போலாமா? கைஸ் ஆல்ரெடி நிஷா வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரோ சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்துட்டு திருவினைக்காவல் வந்துட்டு போறதுக்காக ஃபர்ஸ்ட் போலாமா வேண்டாமா அப்புறம் வேண்டான்னு முடிவு பண்ணி பாயில போட்டு எல்லாம் தூங்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஓகே போலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்பதான் வந்துட்டு நாங்க திருப்பி கிளம்பிட்டோம். அப்புறமா போலாம், ஓகே இப்போ வந்துட்டு சிவபெருமானோட அழைப்பு வந்துட்டு இருக்கா அப்படின்னா என் கண்ணுக்கு முன்னாடி எங்கன்னா சிவபெருமானோட லோகோ இல்ல சம்திங் எதனா தெரியணும்னு நான் வந்து நினைச்சேன். நினைக்கும் போது எனக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடந்துச்சு. அந்த அதிசயத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். அங்க வந்துட்டு ஒரு சிவபெருமானோட போட்டோ இருக்கு. இதுல இருந்து என்னது, சிவபெருமானோட அழைப்பு இருந்தா மட்டும்தான் சிவபெருமான பார்க்க முடியும். ரொம்ப ஷேக் ஆகுது. நம்ம போயிட்டு பார்ப்போம். நாங்க இன்னைக்கு கோயிலுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, நாங்க வந்து வீட்ல இருந்தே சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டனால ட்ரிப்பு. அதனால வீட்ல இருந்தே சாப்பாடு எடுத்துட்டு வந்ததுனால இப்ப நாங்க சாப்பிட போறோம். அதுதான். இதெல்லாம் அந்த காலத்து ஆமா. தமிழ் இவங்களெல்லாம் வச்சுட்டு எப்படிங்க ட்ரிப்பு பிளான் பண்றது? அவ்வளவுதான். அங்க வந்துட்டு திருவாரூருக்கு வந்துட்டு பஸ் ஏறிட்டோம். ஒருத்தவங்க பிளாக் பண்றாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அப்படியே வந்துட்டு அதை மறந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால. அதனால நம்ம தான் இந்த விழாக வந்து கண்டினியூ பண்ணணும். ஃபைனலி வந்துட்டு திருவாரூர் வந்துட்டோம். இப்ப நம்ம வந்துட்டு நம்ம சரி இன்னுமே வாங்க. திருவாரூர் பண்றேன். 120 எவ்வளோ போடுவா? ரைஸ் இப்ப நாங்க வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். பேரை பார்க்க போறோம். டெய்லி ஊதுனது போது வாய்க்குள்ள போடு. நான் தெரிஞ்சு நானும் உன்னோட இதுக்கு வந்துருவேன்னு நினைக்கிறேன்டி. அவ்வளவுதான் நாங்க வந்துட்டு கிளம்பிட்டோம் தேர் பார்க்கறதுக்கு. இப்ப டைம் வந்துட்டு ஒரு 5:00 போய் பார்ப்போம். அதனால நிதானமா அடிக்காது ஓடிடணும். அருமையா ஓகே கைஸ், ஒரு வழியா நாங்க போய் திருவாரூர் தேர ஃபைனலி போய் பார்த்துட்டு வந்துட்டோம். எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. அதுவும் ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் எந்த கோயிலுமே நான் அந்த இதை ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை. இது எனக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமா, சூப்பரா இருந்துச்சு. ஆனா இதுல ரொம்ப ரொம்ப ஒரு காமெடியான விஷயம் என்னன்னா, வெளியூர்ல இருக்கிறவங்க கூட நியூஸ் சேனல்ல பார்த்து தேரை பார்த்திருப்பாங்க. திருவாரூர் தேரை கண்டிப்பா. ஏன்னா எங்க பெரியவங்க கூட எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆமா, லைக் வந்து தேரெல்லாம் நாங்க பார்த்துட்டோம் அப்படின்னு நியூஸ்ல போட்டிருப்பாங்க. அதெல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சு விட்டுருந்தேன். ஆனா நாங்க இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனா தேரே பார்த்திருக்கலாம். ஆனா நாங்க போய் பார்க்கல. ஏன்னா அவ்வளவு கூட்டம். நீங்க வந்து
சொல்லவே முடியாது. எனக்கு எப்படி அத எக்ஸ்பிளைன் பண்றதுன்னே தெரியல. சரியான கூட்டம். நானே ஈவினிங் 5 o'clock போய் பார்க்கலான்னு போனேன். அப்பயே வந்து 2 கிலோமீட்டருக்கு வந்து கூட்டம் நின்றுட்டு இருந்துச்சு. நான் போய் இந்த சைடுல ஒரு 1/2 கிலோமீட்டர், இந்த சைடுல ஒரு 1 1/2 கிலோமீட்டர் நடுவுல போய் நான் போய் மாட்டிக்கிட்டேன். அப்பயுமே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறமா தான் இவங்களெல்லாம் நாங்க கூட்டிட்டு ஆமா. எங்களுக்கு எப்படி சொல்றது? போயிட்டு மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது? எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போகவே இல்ல. அப்புறம் எல்லாம் நாங்க சரி பொறுமையா சாப்பிட்டே கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு, சாப்பிட்டு ஒரு 8 o'clock நாங்க போனோம். அப்பயுமே கூட்டம். எனக்கு என்னடா இது? இந்த கூட்டம் குறையும் குறையும்னு பார்த்தா, குறையவே இல்ல. டைம் ஆனாலும் இருந்துச்சு. அப்புறம் நாங்க எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, அந்த ராட்டினம்லாம் இருக்கும்ல, எல்லா ரைடும் போயிட்டு, அப்புறம் ஜாலியா வந்து ஜாலியா இருந்துச்சு. எல்லா ரைடும் போயிட்டு, வீட்டுக்கு வரும்போது 11:30 இருக்குமா? 11:30 இருக்கும். பாருங்க 12 ஆஃப்டர்நூன்ல நைட்டு. நைட். ஆமா. அந்த 11:30க்கு கூட கூட்டம் தெரியுமா? நாங்க அங்க இருந்து கிளம்பும்போது கூட்டமா இருந்துச்சு அந்த கோயில் பக்கத்துல மட்டும். அப்புறம் ஓகே ரொம்ப கூட்டம் இல்ல. ஓரளவுக்கு ஆனா கூட்டம் இருந்துச்சு 11:30க்கு. அப்புறம் சரி ஓகே நம்ம பாய் சொல்லிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். அவ்வளவுதான். விளாகையும் முடிச்சுக்கலாம். இவ தொண தொணன்னு அப்படியே பேசிக்கிட்டே இருப்பா. விளாக முடிச்சுக்கலாம். Bye. பாய்.